பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்மளோட தேவ செய்தி 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். இதுதான் நம்மளுடைய இன்றைக்கு செய்தியின் தலைப்பு வசனம். வாசிங்கம்மா. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். இந்த இடத்துல நம்ம 2 காரியங்களை பார்ப்போம். அதாவதுனா முதல்ல கர்த்தர் உண்மை உள்ளவர், அது என்றைக்குமே மாறாதது, அவர் என்றைக்கும் மாறாத தேவன். ஆனால் அவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ள தேவன் என்ன வசனம் கொடுக்கப்படுதுன்னா, உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்வார் அப்படின்னு. முதல் காரியம் உங்களை ஸ்திரப்படுத்துதல். ஆங்கிலத்தில் வாசிக்கிறவங்க வாசிங்க. But the Lord is faithful, who shall establish you and keep you from evil. இந்த இடத்துல 2 காரியம். ஒன்று, உங்களை ஸ்திரப்படுத்துவார். அப்புறம் ஸ்திரப்படுத்துவார் பொழுது ஆங்கிலத்தில் ஸ்டாப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துருக்குதுன்னா, நீங்கள் ஸ்திரப்படுத்துவார்ன்ற வார்த்தை மாத்திரமல்ல, நிலை நிறுத்துவார், நிலைப்படுத்துவார், இது எல்லாம் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கும். என் வார்த்தை விளங்குறதா? இப்போ எஸ்டாப்ளிஷ், என்னோட சொல்லுங்க. எஸ்டாப்ளிஷ் சொல்லுங்க. எஸ்டாப்ளிஷ் பண்டைய ஆங்கிலத்தில் ஸ்டாப்ளிஷ்னு மட்டும் இருக்கும், இஎஸ் மின்னுக்கு இருக்காது, இ இருக்காது. எஸ்டாப்ளிஷும் ஸ்டாப்ளிஷும் ஒரே வார்த்தை தான். அதான் கேஜிவியில் வாசிக்கிறவங்க ஸ்டாப்ளிஷ்னு வாசிப்பாங்க. எஸ்டாப்ளிஷ் அப்படின்றா ஒரு காரியங்களை அங்கே நிலநாட்டி அதை ஊடி நிற்க செய்கிறது. என் வார்த்தை விளங்குதா? அப்போ சில சொல்ல பார்த்தீங்கன்னா, வி எஸ்டாப்ளிஷ் ஆர்கனைசேஷன். நாங்கள் ஒரு ஸ்தாபனங்களையோ அல்லது நாங்கள் ஒரு நிர்வாகத்தையோ அல்லது நாங்கள் ஒரு அசோசியேஷனையோ நாங்கள் அதை அமைத்து வைத்திருக்கோம், உருவாக்கி இருக்கிறோம். அதாவது இல்லாத ஒன்றிலிருந்து அதை உருவாக்குறது. அது மட்டுமல்ல, எஸ்டாப்ளிஷ்னா குறிப்பிட்ட சிலர் சேர்ந்து ஒரு இயக்கத்தையோ அதை உருவாக்கி அதை நடத்துறது. விளங்குதா? அப்ப நம்மளுக்கு நல்லா தெரியும், இந்த எஸ்டாப்ளிஷ்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி அப்படின்றது இருக்குல்ல, அப்படின்னா அவர் உங்களை கட்டுவார் என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? அவர் உங்களை கட்டுவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார்னா சமஸ்கிருதத்தை ஸ்திரன்னு போட்டுக்க. ஸ்திர வந்து பலப்படுத்துறதுன்னு மட்டுமல்ல. நம்ம பேர் வச்சுக்கோங்க, ஸ்திரம்னா ஏதோ பலம் இல்லை, உங்களை பலப்படுத்தி கட்டுகிறது தான், உங்களை உருவாக்குறதுக்கு பேர் தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். என் வார்த்தை விளங்குதா? அப்ப உங்களை உருவாக்குற வேலை யாரோடையதுன்னு கேட்டால் கர்த்தரோடைய தான். இன்னைக்கு இந்த வார்த்தை இப்படி மாத்திரமல்ல, இதில் நம்ம இன்னும் ஊருருகி நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு உங்கள் லைஃபை கர்த்தர் கட்டணும்ட்டு? நீங்க கேவீங்க, உங்கள் லைஃபை கர்த்தர் கட்டுவார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்னா அவர் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அதாவது சிலர் பேர் பார்த்துறீங்களா, அந்த பில்டிங் ஏதாவது ஒரு பெரிய நிர்வாகத்தையோ இல்லை ஒரு இயக்கத்தையோ அவங்க ஒரு பெரிய விஸ்மா அப்படி தான் கட்டினாங்கன்னா, எஸ்டாப்ளிஷ் இன் 1985, எஸ்டாப்ளிஷ் இன் 1970s. பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதாவது அப்போதான் இது உருவாக்கப்பட்டது. அப்படின்னா இந்த எஸ்டாப்ளிஷ் என்ற வார்த்தை எக்ஸாக்டா இப்ரேயர் வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கும் போது எஸ்டாப்ளிஷ் என்ற வார்த்தை தான் வருகிறது. உங்களை அவர் உருவாக்குவாராம். அப்ப நீங்க கர்த்தருக்கு முன் கர்த்தருக்கு பின், எப்படி கிறிஸ்து உலகத்தில் தோன்றும் பொழுது உலகத்தின் சரித்திரத்தை 2 துண்டாய், காலங்களை 2 துண்டாய் பிரித்து மாற்றிருச்சா? ஏன்னா அவர் மாற்றலை, அவர் வந்தாலே அது ஓரம் கட்டிடும். இயேசு எங்கெல்லாம் என்ட்ரி ஆகிறாரோ அங்கெல்லாம் ஒரு பிரேக் த்ரூ நடக்கும். அப்போ எங்கெல்லாம் இயேசு நுழையும் போது ஒரு பிரேக் த்ரூவோ, காலங்கள் பாட்டுக்கு சென்று கொண்டே இருந்தது. நடுவில் வந்தார்ல, வந்த பழைய ஏற்பாட்டு காலம் அப்படியே ஸ்தானா நின்றுச்சு. அவருக்கு செல்யூட் கொடுத்து நீங்க நகர்ந்து போங்க ஆண்டவரின்னு சொல்லி அவர் நடந்து போன அந்த புதிய பாதை தடங்கள் தான் இன்றைக்கு நீங்கள் நான் வாசித்துக் கொண்டிருக்கிற வாழ்ந்துட்டு இருக்கிற புதிய ஏற்பாடின் காலம். அவர் எங்க வந்தாரோ அது அங்க நிற்கும். விளங்குதா? ஏனென்றால் நம்ம தேவன் அப்படிப்பட்ட சர்வ வல்லமையான ஒரு தேவன். அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணார் என்றால் அந்த வாழ்க்கை மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்படுறது மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான தரம் மிக்க ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். வாழ்கிற எல்லோரும் தரமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறார் கேட்டால் கிடையாது. தரம் என்றால் நினைத்து கொள்ளாதீங்க, ஏதோ பணத்தை வச்சு நான் மதிப்பிடுகிறேன், நான் இவ்வளோ சம்பாதிச்சிருந்தேன்னா, நான் இவ்வளோ பேங்க் சேவிங்ஸ் வைத்திருந்தா நான் ஒரு சக்ஸஸான மனுஷன், நான் ஒரு தரமுள்ள மனுஷன் நினச்சிக்காதீங்க. இல்லை, உங்களுடைய இறுதித்தின் நிறைவில் என்ன இருக்குதுன்றதுதான் உங்களுடைய தரம். உங்களுக்குள்ளால தரம் உள்ள தேவனுடைய வார்த்தை நிறைந்திருக்குமானால், அவருடைய செயல்கள் உங்களிடத்தில் நிறைந்திருக்குமானால்,
நீங்க தரமுள்ள மனிதராக இருப்பீங்க. ஆனா நாமளோ அநேக நேரத்துல தரம் இல்லாத மனிதர்களாய் நடந்து கொள்வோம். அதனால்தான் பாருங்க, கர்த்தர் எஸ்டாப்ளிஷ், கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிற மனுஷனே, அந்த வசனம் அடுத்தபடியாக ஒரு வார்த்தை சொல்லுது, தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். தீமை உங்க வாழ்க்கையில அண்டாதபடிக்கு அவரே உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். அப்ப நீங்க நினைச்சிக்காதீங்க, ஓகே இந்த வாக்கு தத்தம் எனக்கு, ஓகே ரைட், சபைக்கு பேசியிருக்காரு, அப்ப அந்த சபை இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன், இது நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன், தப்பு கிடையாது, சரி. ஆகிலும் நீங்க நினைச்சுக்காதீங்க, ஓ கர்த்தர் அப்படி சொல்லிட்டாரா, அப்ப நான் இஷ்டத்து போல இருப்பேன், நான் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், நான் பாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன், நான் தலைகளையா ஆட்டமா ஆடுவேன், என் ஜென்ம சுபாவத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன், இப்படி நீங்க ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கனால் நீங்க வஞ்சிக்கப்படுகிறீங்க என்று அர்த்தம். கவனிங்க. அப்ப யாருக்கு கர்த்தர் சொன்னார் என்னதுன்னு, நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன், தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வேன்னு சொன்னாரு. இது சபைக்கு தான் சொல்லியிருக்காரு. தெசலோனிக்கேல 2வது அதிகாரத்துல முடிய போற தருவாயில பவுல் இந்த வார்த்தை தேவ ஆவியானவர் கொண்டு எழுதுகிறார். அப்ப விளங்கிக் கொள்ளுங்க, சபையின் காலத்தின் கடைசியில கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அப்ப நம்ம வாழ்ற ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் நம்ம உண்மையாலே கர்த்தரை பின்பற்றி தான் நடந்து கொண்டு வரோமா, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம பாதத்தை எடுத்து நடந்து போயிட்டே இருக்கிறோமே, சபையினுடைய வருகையானது கிட்ட நெருங்கி கொண்டே இருக்குத, உலகத்தின் முடிவும் கிட்ட வந்துக்கிட்டே இருக்க, கிறிஸ்து வரப்போகிற நேரமும் வந்துருச்சு. ஆகிலும் நம்மளுடைய வாழ்க்கையானது கிறிஸ்துவை நோக்கி போகிற பயணத்தில் இருக்கா, இல்லை கீழே பூமியை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறா? இந்த கேள்வியை உங்கள் இருதயத்திலும் மனதிலையும் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்னைக்கு நம்மளோட செய்தி கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கூட்டிதான் வேண்டும். இன்னைக்கு ரொம்ப பேத்துக்கு ஆசை, கர்த்தர் என் வாழ்க்கையை கட்டணுங்க, என் வாழ்க்கையை கர்த்தர் தான் கட்டணும். ஏன்னா கர்த்தர் கட்டினாதான் அது விருதா இருக்காது, கர்த்தர் கட்டினாதான் அது ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் கட்டாயே அது விருதா இருப்போம், அது அர்த்தம் இல்லாததா இருக்கும். அப்ப கிறிஸ்துவின் கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரிந்த போதிலும் நம்மள எத்தனை பேத்துக்கு உண்மையான ஆசை இருதயத்துக்குள்ளால் இருக்கு, நான் மெய்யாகவே கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்ட வீடா இருக்கணும், கிறிஸ்து என் வீட்டை கட்டணும், என்னோட ஜீவனை கிறிஸ்துக்குள்ள நான் கட்டணும், என் ஆவியை நான் கிறிஸ்துக்குள்ள கட்டணும், எல்லாத்துக்கும் மேல என்னுடைய மாம்சத்தை நான் கிறிஸ்துக்குள்ள கட்டணும், அப்படி என்ற வைராக்கியம் ஆசை எத்தனை பேத்துக்குள்ள உண்டு? அப்படி இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் மெய்யாகவே கர்த்தர் தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். நம்ம நினச்சிக்காதீங்க, தீமைனா ஏதோ வாழ்க்கையில் நடக்கிற தீமை மட்டும் இல்லை. எந்த ஒரு மனுஷனும் தீமையை அனுபவிக்காமல் போனதே கிடையாது. பரிசுத்தவானுக்கு நீதிமானுக்கே கதி இருக்குது, பாடு இருக்குது. விளங்குதுங்களா உங்களுக்கு? அவர் சொல்ற இந்த தீமையானது உலகத்தின் முடிவில் வருகிற ஒரு தீமை. விளங்குதா? உலகத்தினுடைய முடிவில் உலகம் சந்திக்கப்படுற இந்த உபத்திரத்தின் காலத்தோட தீமையிலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். இவர்களுக்கு தான் இந்த வாக்கு தத்தம். அப்போ நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது ஏதோ தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ள, என் லைஃப்பில் இருக்க தீமை அதுவும் விலக்கி காத்துக்கொள்கிறார் தான். இன்றைக்கி எத்தனையோ பேத்துக்கு தான் நம்ம பயலுங்கள் 2 பேத்துக்கு விபத்து ஏற்பட்டது. கர்த்தர் ஜீவனுக்கு ஒன்றும் ஆகாதபடிக்கு பிள்ளையாண்டவங்களை 2 பேரையும் காத்து கொண்டார். சின்ன பிள்ளையும் காத்துக்கிட்டாரு, பெரிய பிள்ளைங்களை காத்துக்கிறார், வீட்டுக்கு எல்லாத்தையும் காக்கிறார், உங்கள் எல்லாத்தையும் காக்கிறார். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்கன்னா அதுனே, ஐயோ ஒரு செகண்டில் நான் தாமதித்தேன்னா, இன்றைக்கி என்னுடைய சாட்சி நான் ரோட்டுக்கு அந்தாண்ட வண்டி நிப்பாட்டி நடந்து 99 மாட்டுக்கு போகும்பொழுது ஒருத்தர் நின்றுட்டார். நின்றவர், நான் சரி எனக்கு வழி கொடுக்குறாரு கடையை தாண்டத்துக்கு, நான் கொஞ்சம் நடந்து போகிறேன், வண்டியை அழுத்திட்டாரு. அப்போ தான் தெரியும் அவர் வேறு எதுக்கு நிப்பாட்டியிருக்கிறாரு, நான் தவறாக பார்த்துட்டு ஏதோ எனக்கு வழி கொடுக்குறாரு நடந்து போகிறதுக்கு அப்படின்னு குதிச்சுட்டு ஓடின பாருங்க. இவ்வளோ கேப்பில் தான் என் வண்டி, அவர் காலும் என் வண்டியும் போகுது, இல்லைன்னா என் கால் அடிச்சிருக்கேன், பின்னாடி கால் அடிச்சிருக்கேன். அப்போ தான் அவர் பேனிக் ஆகி ஹார்ன் அடிச்சிட்டாரு. நான் கை தூக்கி சிரிச்சிட்டோடனே அவர் சிரிக்கிறார் கடந்துக்கிட்டு. மிஸ்கம்யூனிகேஷன். என்ன மிஸ்கம்யூனிகேஷன்னா, நான் நினச்சா அவர் எனக்கு வழி விடுகிறாரு நான் நடந்த தோடு தாண்டதுக்கு அப்படின்னு. ஏன்னா ரோட்டுக்கு அந்தாண்ட கடை தூரம் அப்படின்றதுனால பசத்தை பாதை விடுவாங்க. இங்கே கவனிங்க, அப்போ மிஸ்கம்யூனிகேஷனில் நான் இன்றைக்கி என் கால் அடிபட்டிருக்கோம், ஆகினும் கர்த்தர் என்னை காத்து கொண்டார். கால் அடிபட்டுனா காடி அடி, கால் உடஞ்சிருந்தா ஓடியம் இன்னைக்கு நான் ஏறி செய்தி கொடுத்துருக்க முடியுமான்னு தெரியாது. அப்போ கர்த்தர் சில நேரத்தை காக்கிற தருணம்னு ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் கர்த்தர் காக்கிறார். எத்தனையோ பேர் லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கிறவங்க, சபையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கர்த்தர் காக்கிறார். எந்த விதமான மாற்று கருத்தோ எந்த விதமான எதிர்ப்போ கிடையாது. ஆகினும் கர்த்தர் பிரியப்படுற வாழ்க்கை, கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கை, அவர் உங்களை ஸ்திரப்படுத்துகிற அளவுக்கு, அவரே உங்களை கட்டும்படிக்கு நாம் இருக்கிறோமா? என் தேவன் என்னை கட்டணும், ஆண்டவரே என்னை கட்டுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை. சும்மா கற்பனை பண்ணுங்க, அவர் ஒருவேளை உங்களை கட்டினார் என்றால் உங்க பேச்சு எப்படி இருக்கும்? அவர் உங்களை கட்டினார்னா உங்க செய்கை எப்படி இருக்கும்?
ஒரு பாட்டு பாடணும்ல, என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லுல, என் செயலில் கலந்துருக்கீங்க. என் பேச்சில், என் சொல்லுல, என் செயலில், என் உணர்வில், உயிரில், இது எல்லாத்துலேயும் ஒருவேளை கர்த்தர் உங்களை கட்டியிருந்தா அங்கிருந்து என்ன வரும்? உங்கள் பேச்சு எப்படி தான் வரும்? கிறிஸ்துவ மாதிரி வரும். உங்கள் சொல்லு கிறிஸ்து மாரி வரும். வார்த்தை கொடுத்தது தான். பேச்சும் சொல்லும் வேற. பேச்சு நான் பேசுகிற விதம், சொல்லு நான் கொடுக்குற வாக்கு. அப்போ அது எப்படி இருக்கும்? அது கிறிஸ்துவ பிரதிபலிக்குமா இல்லையா? கவனிங்க. அப்போ கிறிஸ்து உங்களை மெய்யாகவே கட்டினால் ஒழிய நம்ம வாழ்க்கை கட்டப்படாது. ஏன்னா பவுல் சொல்ற, ஐ எம் a wise master builder, சிப்பாசாரி, நானே புத்தி உள்ள சிப்பாசாரி. நான் ஏன் அப்படி சொல்றேன் என்றால், புத்தி உள்ள சிப்பாசாரினா பவுல் சொல்ற, ஐ எம் a wise master builder. கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தில் நான் பில்டிங்கை கட்டுறவனா இருக்கேன்ட்டு. பில்டிங் கட்டுறதுனா இந்த சபைக்குரிய பில்டிங் அல்ல. கிறிஸ்து என்ற அந்த அஸ்திபாரத்தில் சபை என்ற ஒரு பெரிய நிர்வாகத்தை பவுல் கட்டி கொண்டு வரார். எதுக்காகனா பரலோகத்துக்காக. என் வார்த்தை விளங்குதா? பரலோகத்துக்காக பவுல் ஒரு கூட்டத்தை கட்டிக்கொண்டே வரார். சபையை கட்டி கொண்டு வரார். உங்களையும் என்னையும் எல்லோரையும் தலைமுறை கடந்து தலைமுறை போகிற அளவுக்கும் கட்டிக்கொண்டே வருகிறார். எப்படி அவர் தங்களுடைய அடுத்த ஊழியர்களை, தீத்து, திமோத்தி போலர்களை, பிறகு ஒனிசிமோன்ஸ், இவர்கள் எல்லாத்தையும் அவர் எப்படி உருவாக்கினாரோ, சீலா இவர்கள் கூட சேர்ந்து ஊழி செய்தவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தை பிரமாதமாய் செய்து காலம் கடந்து போக செய்தார்கள். என் வார்த்தை விளங்குதா? ஆனால் தேமாவோ எலெக்சண்டர் மாதிரி ஆட்கள் என்ன செய்தாங்கன்னா பின்வாங்கி போயிட்டாங்க. அவங்க உலகத்தின் லௌகிக ஆசைக்கு போயிட்டாங்க. என் வார்த்தை விளங்குதா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, உலகத்தின் ஆசைன்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு நல்லா தெரியும், உலகத்தின் பொருள் மேல உண்டான ஆசை. அவர்களோட பேர் பார்த்தீங்கன்னா காலம் கடந்ததுக்கு அப்புறம் செல்லல, ஒரே பேர் தான் கொடுக்கப்படுச்சு, கை விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க. ஆகிலும் மற்றவர்களோட பேர்கள் எவ்வளவு அழகா நிலை நின்றுருக்கு பார்த்தீங்களா? தீத்து, திமோத்தியோட பேர்கள். ஏன்? அவங்க எல்லாம் பவுலோடைய தரிசனத்தை சுமந்து கொண்டு போனார்கள். மற்ற ஜனங்களை கட்டும்படிக்கு போனார்கள். அதை தீத்து, திமோத்தி கிட்ட பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அவர்கள் புறப்பட்டு போய் மற்றவர்களை கட்ட ஆரம்பித்தார்கள். இதுக்கு பேர் தான் தேவனோட சீசத்துவத்தை ஒருத்தருக்குள்ளால ஸ்தாபிக்கிறது. இதுதான் நீங்க ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்துன்ற வித்தை கொண்டு போய் போடுறீங்க. நீங்க கிறிஸ்து என்ற ஒரு அணுவை கொண்டு போய் அவன் ரத்தத்தில் கலந்து விடுறீங்க. நீங்க கலக்கும் பொழுது அவன் கிறிஸ்துவாய் மாற ஆரம்பிக்கான். நான் தான் சொன்னேன், காலத்துக்குள்ளால கிறிஸ்து வரும் பொழுது காலமே ஒரு பக்கத்து நின்றது. இயேசு என்ற காலம் கிமு, கிபி, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் காலம் பிரிக்கப்பட்டது போல உங்க வாழ்க்கையில கிறிஸ்து நுழையும் பொழுது உங்க பழைய வாழ்க்கையை அங்கே நின்று ஆகணும். ஏனென்றால் உலகமே நின்றுச்சாங்க. என் வார்த்தை விளங்குதா? உலகமே நின்றுச்சு என்றால் உங்க பழைய வாழ்க்கையும் அங்கே நின்று. அப்ப நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் வந்து இப்ப உங்களை புதிதாய் கட்டுவார். அதனால்தான் நீங்க கிறிஸ்துக்குள் ரட்சிக்கப்பட்டனால நீங்க ஒரு புதிய சிருஷ்டி என்று வேதம் சொல்லுகிறது. சிருஷ்டினால் புதிய படைப்பு. He created you newly. உங்களை புதிதாய் உண்டாக்குகிறார். உங்க தாயின் கருவிலிருந்து நீங்க பிறந்து வந்தீங்களே, அந்த ஜென்ம சுபாவம் அல்ல, அந்த ஜென்ம ரூபம் அல்ல, அந்த மனுஷன் அல்ல, உங்களுக்குள்ளான உள்ளான மனுஷனை கர்த்தர் மாற்றி உங்களை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். என் வார்த்தை விளங்குதா? அவங்களை மாற்றுறது மாத்திரம் அல்ல, அவருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி மாற்றுகிறார். இதுக்கு பேர் தான் கிறிஸ்து உங்க வாழ்க்கையை கட்டுகிறது. கவனிங்க, நீங்க எல்லோரும் ரட்சிக்கப்பட்டீங்க. நீங்க எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க இல்லையா? எல்லோரும் ஞானஸ்தானத்தை பெற்றுட்டீங்க. எல்லோரும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்றீங்க. எல்லாம் சரிதான். ஆகினும் நீங்க தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கிற நீங்க கிறிஸ்து விரும்பின ரூபத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குமா? இங்க யாரும் பூர்ணமாய் கிறிஸ்துவோட ரூபமாய் மாறணும் யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? திரும்பி பாருங்க. திரும்பி பார்த்துட்டீங்களா? ஏன் பார்த்து சொன்னா, சில நேரத்தில் நம்ம ஒருத்தங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளால் இருக்கிற சாட்சி பேசும். அவர் வரும்பொழுது அவங்க வரும்போது இப்படி வந்தாங்க, இப்படி வந்தாரு, ஆனா இப்போ அவர் அப்படி இல்லை. இந்த சாட்சி எத்தனை பேர் நம்ம பெற்றிருக்கிறோம்? கவனிங்க அன்பான பிள்ளைகளே, நீங்க கிறிஸ்து உங்களை கட்டுவார் என்றால் அந்த கட்டுமானம் உங்க பேச்சில் தெரியும். கர்த்தர் உங்களை கட்டுவார் என்றால் உங்க செய்கையில் அது தெரியும், உங்களோட சிந்தையில் அது தெரியும்,
உங்கள் பார்வையில் அது தெரியும். அதனால வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்துவேன். என்னன்னா, பார்க்கவோ ஆட்டுக்குட்டி, பேச்சோ வலு சர்ப்பம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வர்ற மாதிரி பார்க்க ஆட்டுக்குட்டி, பேச்சு வலு சர்ப்பமாக இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்ம தேவன் யூதராஜ சிங்கம். அப்போ பேச்சில் சிங்கம் மாதிரி தான் வரணும், அசிங்கமாக வரக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படிதான் பேசுது. பார்க்கும்போது சூப்பரான பிலீவர், எப்போ பார்த்தா சபையில் தலையை துணி போட்டுக்கிட்டு அப்படியே பூர்ண பரிசுத்த வாட்டி மாரியும். இவரை பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஒயிட் அண்ட் ஒயிட்லேயும் இல்லை, சில யாரும் பார்த்தீங்கன்னா நல்லா டிப்டாப்பாக மூப்பர் மாரி நல்லா கோட்டு கீட்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் சூப்பராக இருப்பாங்க. பார்க்க பியூட்டிஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் பர்சன். என் வார்த்தை விளங்குதா? ஆனால் உள்ளுக்கு போய் பார்ப்போமே, உள்ளுக்கு பூரா அழுக்கு, எல்லாம் அசிங்கம். கர்த்தர் வாசிக்கிற அளவுக்கு, அவர் தங்கும் அளவுக்கு அந்த தேவாலயங்களில் அவர் விருப்பமான தூப வர்க்கம், ஜபம் என்ற தூப வர்க்கம் எதுவுமே இல்லை. தேவன் தூப வர்க்கத்தை விரும்புகிறவர். அதனால தான் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா தேவாலயங்களை அந்த பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தை தூபகர்கள் காட்டுவாங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்போ புதிய ஏற்பாட்டில் வருது என்னதுன்னா, ஜபம் என்ற தூப வர்க்கம் நுகருகிற அந்த வாசம் இருக்குல்ல, அது ஜபமா. அப்ப ஜபம் என்ற தூப வர்க்கம் ஒரு இடத்துல ஏற்றப்பட்டால் அவர் மூக்குக்கு வாசம் போய்கிட்டே இருக்கும். அப்ப ஜபம் என்ற தூப வர்க்கம் நம்ம வாழ்க்கையில காணப்படுதா? நம்ம சபைக்குள்ளால காணப்படுகிறதா? நம்ம தேவன் பார்க்குற இடத்துலலாம் காணப்படுதா? அப்போ அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்து உங்களோட தான் பேசி கொண்டிருக்கார். விளங்குதா உங்களுக்கு? கர்த்தர் விரும்பத்தக்க வாழ்க்கை உங்களுக்குள்ளால இருக்கணும். அப்போ ஒரு வேலை இல்லைன்னா கர்த்தர் உங்களை கட்டலைன்றதான் உண்மை. இல்லைங்க, கர்த்தர் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. எப்பொழுது நீங்கள் ஆண்டவர் என்கிட்ட இந்த குற்றம் இருக்கு ஆண்டவரேன்னா, அவர் அப்படியா நீ நாசமாக போன்னு சொல்லவே மாட்டார். நீங்கள் ஒரு வேளை அதை ஒப்புக்கொண்டீங்க என்றால் அவர் அடுத்த சொல்யூஷனுக்கு போயிடுவார். உங்கள் வாழ்க்கையில் எதை மாற்றணும் என்று அவருக்கு தெரியும். நீங்கள் எப்பொழுதும் இருதயம் உடைந்து தேவனிடத்தில் அழுந்திருக்கீங்களா? எப்பயாவது இருதயம் உடைந்து இருதயம் கசங்கி தேவனிடத்தில் போய் மன்றாடி இருக்கீங்களா? என்னைக்காவது நீங்கள் ஜெபத்திலேயோ உங்கள் ஆராதனை நேரத்திலேயோ நீங்கள் ஜெபம் எடுக்கும் போது ஆராதனையில் நீங்கள் தேவனை துதித்து கொண்டு ஆராதித்து இருக்கும் போது உங்கள் இருதயம் உடைஞ்சிருக்கா? தனிப்பட்ட காரியங்களில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேளை அப்படி இருக்குமானால் கர்த்தர் விரும்பத்தக்க அந்த கேரக்டர் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் பேசிக். ஏன்னா அது கர்த்தருக்கு பிடிக்கும். ஒரு மனுஷன் தன்னை கர்த்தரமனுக்கு தாழ்த்துகிறது. அப்போ நம்மளை ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் கிட்டத்தட்டையான ஒரே காரியங்களை குறித்து நம்ம வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஏன் பேசிக்கொண்டிருக்காருன்னா, அவர் வார்த்தையானவர். அந்த வார்த்தையை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, கர்த்தர் தானே இறங்கி இங்கே தடார்னு துணியை போட்டு நின்றுட்டே என்ன சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களா, ஃபோட்டோவில் காட்டுறாங்க, அதுமாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டாக கர்த்தர் இப்படி நின்றுக்கிட்டு தலையில் ஒரு மாதிரி உள்ளுக்கெல்லாம் லைட்டு கொடுத்துக்கிட்டு அப்படி நின்று இப்படி பேசுகிற மாதிரி எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, கர்த்தர் பலவீனமான மனிதர்களை பயன்படுத்தி தான் பலமான செய்திகளையும் கொடுக்க செய்வார். எலியா பலவீனம் உள்ள ஒரு மனிதன், பலவீனமான வீக்கான மனுஷன். எசபேல் ஒரு சத்தம் கொடுத்ததுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. மோசே கொஞ்சம் கொஞ்சம் மலைக்கு மேலே ஏறிடுவார், இல்லைன்னா போய் கர்த்தர் இடத்துல முறையிடுவார். விளங்குதா உங்களுக்கு? எல்லோரும், தாவீது பெரிய யுத்த மனுஷனாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் அழுதுட்டு தேவன்கிட்ட போயிடுவார். எல்லா மனுஷர்களோட குறைபாடு உண்டு, எல்லா மனுஷனிடத்த பலவீனங்கள் உண்டு. ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல. என் வார்த்தை விளங்குதா? அதுவே வாழ்க்கை அல்ல. அப்போ நம்மளுக்கு நல்லா விளங்கி கொள்ளணும், ஆண்டவரே நீங்கள் என்னை கட்டணும், நீங்கள் தான் என் வாழ்க்கையை கட்டணும், என் தேவன் என் வாழ்க்கையை கட்டணும் அப்படின்ற ஆசை உடையவர்கள் தேவனிடத்தில் நாடி போவாங்க. இப்போ அவர் கட்டணும்னா அவர் முதல்ல பார்ப்பாரு, நீ எதையோ ஒன்று கட்டி வச்சிருக்கியே அப்படின்னு. எத்தனை பேர் எதுவுமே கட்டந்தே இல்லை? எல்லோரும் நம்ம லைஃப்பில் எப்படியாவது ஸ்கூல் சின்ன பிள்ளைங்களா இருக்குமே, நான் வளர்ந்து பெரிய போலீஸ் ஆயிடணும், இல்லைன்னா வளர்ந்து டாக்டர் ஆயிடணும், இல்லை இன்ஜினியர். இந்த 3 கோட்டா விட்டால் நம்ம வளர்ந்து வேறு எந்த கோட்டாவும் கிடைக்காது. அது என்ன தான் சீக்கிரம் தெரியல, டாக்டர், ரோகேர், இன்ஜினியர் சொல்லி கொடுத்து விட்டாங்க. நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என் பிள்ளைக்கு. என்னதுன்ட்டு வளர்ந்து வந்ததுக்கப்புறம் என்ன ஆகணுமா? ஊழியக்காரி தான் ஆகணும், ஊழியக்காரன் தான் ஆகணும். ஆமாம், டீச்சர் கேட்டால் அப்படியே சொல்லுன்ட்டு அவங்க மாற்றி மாற்றி சொல்லி கொடுப்பாங்க. முடியாது, இதுதான் ஆக போகிறேன், நீ உறுதியாக நில்லுன்னு. ஏன் ஊழியக்காரி ஆகக்கூடாதா? ஏன்னா நம்மளுடைய சிந்தை என்ன தெரியுமா? என் பிள்ளை வளர்ந்து இதுவாக ஆகணும். பிள்ளைங்களுக்கும் அப்படியே ஏற்றி சின்ன வயசுலேருந்து பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது தான் பெற்றோர்களும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை கழுகிக்கோ, நல்ல வேலை தேடிக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ,
நீங்கள் பணத்தை எவ்வளோ வேணாலும் கொடுத்துடலாம், ஆனால் பிள்ளைங்களுக்கு நல்ல லைஃப்பை மட்டும் கொடுத்துருவீங்க மட்டும் கற்பனையே பண்ணாதீங்க. ஏனென்றால் நல்லது ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கர்த்தரால் மட்டும்தான் அமைத்து கொள்ள முடியும். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்குள்ளால ஒரு காரியத்தை கட்டி கொண்டு வரோம், பிள்ளைங்களையும் கட்டிக்கிட்டு வருது, தன் வாழ்க்கையில் கட்டிக்கிட்டே வருது. நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன். டாக்டர் ஆகணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என் சொந்த தங்கச்சி தான் டாக்டருக்கு போய் படிச்சிச்சு, ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. நிம்மதியாகவே எனக்கே அதை பார்த்தா பரிதாபமான ஒரு, நம்ம வேணால் வெளியே சொல்லி பீத்திக்கலாம், என் தங்கச்சி டாக்டர் அப்படின்ட்டு. அதுங்களை உட்கார வச்சு கேட்டு பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க வேறு ஏதாவது சான்ஸ் கணிச்சா ஓடியே போயிடுவேன். ஏன்? அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் பார்க்குறது வேலை, வெளியில் பார்க்கும்போது டாக்டர், சின்னத்தை போலீஸ்காரங்க எல்லாரும் பார்த்தா மதிக்கிறாங்க, செல்யூட் பண்ணுவாங்க, ஐயோ பெரிய மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு. அவங்கள போய் கேளுங்களேன், எவ்வளோ பாடு, எவ்வளோ தலைவலி, எவ்வளோ கஷ்டம், தூக்கம் இல்லாமல் எவ்வளோ ராவு பகலமாக ஓடுவாங்க. ஈஸி இல்லை. நம்ம வெளியில் இருக்கிற காரியங்களை பார்த்து நம்ம அளவிட்டு கொண்டு இருக்கிறோம். இது அடித்தா நம்ம பிள்ளை நல்லா இருக்குமே, அது நம்ம மட்டும் கட்டுறதில்லாமல் அந்த பிள்ளை வாழ்க்கையில் அதுவே கட்ட வச்சுட்டோம். கத்துற உள்ளுக்கு கட்டுறோமா, கத்துற அவங்கக்குள்ளால கட்டுறோமா? கட்டலை. அடுத்தது ஒரு வாலிப பிள்ளைங்களுக்குள்ளால எதை கட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? லவ்வர்ஸை கட்டிக்கிட்டு இருக்காங்க, லவ்வை கட்டிக்கிட்டு இருக்காங்க வாலிப பிள்ளைங்க. வாலிப பிள்ளைங்களே ஃபீல் பண்ணாதீங்க, இவன் எப்போ பார்த்தாலும் டாப்பிக்கில் குத்தும்போது எனக்கு கத்தியில் குத்துற மாதிரியே இருக்குது, இவன் கத்தியில் குத்துறானா இல்லை ஈயத்தை காய்ச்சி காதில் குத்துறானா அப்படின்னு. அன்பான பிள்ளைங்களே இங்கே கவனிங்க, கர்த்தர் உங்களோட தான் பேசி கொண்டிருக்கார். ஏன் நீங்கள் ரொம்ப ஜாலியாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வாழ்க்கை, அது உங்களுடைய பிராணனை காவு வாங்க வந்த கண்ணியின் வலை. வேடனுடைய கண்ணிக்கு நீங்கள் தப்பவே முடியாது, கர்த்தர் உங்களை காப்பாற்றலைன்னா. ஏன்? அது உங்களுடைய அம்பை வச்சு உங்கள் உயிரை குத்தி வாங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட சந்தோஷமாக வாழ்ந்து ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து உன் வாழ்க்கை அதுக்கப்புறம் என்னன்னு உனக்குலாம் தெரியாதனால தான்டா நீங்கள் எல்லாம் காதல் இதெல்லாம் சொல்லிட்டு பெனாத்திக்கிட்டு திரியிறீங்க. கல்யாணம் பண்ணவங்ககிட்ட போய் கேளுங்க, கல்யாணம் பண்ணவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்கள் சொந்த அப்பா அம்மா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா உங்கள் அம்மாட்ட கேளுங்க, இந்த ஆளை கட்டுவீங்களா? இல்லை உங்கள் அப்பாட்ட கேளுங்க, இந்த ஆளுக்கு இந்த அம்மாவை கட்டுவீங்களா கேளுங்களேன். உங்கள் அப்பா உங்கள் அம்மா சொல்கிற ஒரே வார்த்தைமா, கையெடுத்து பெரிய கும்பிட்டு சான்ஸ் கிடச்சா ஓடி இருப்பேன்டான்னுவாங்க. இல்லை இல்லை, இது நிஜம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பரிசுத்தவாணிக்கு இது எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாரு. என்னதுன்னா, ரெண்டு பேரும் ஏற்ற துணைனா, ஒரு ஆணுக்கு ஏற்ற இன்னொரு துணைனா யாரு? ஒரு ஆணு தான். பலத்துக்கோ சரீரத்துக்கோ ஈக்குவலும் ஒரே ஆம்பளை தானே, ஆமாம் தானே, அது சரியாகாது. அப்போ ஏற்ற துணைனா வேற. அவர் சொன்னார் அழகா, ஒரு நட்டு இருக்குன்னா அது ஏற்ற துணை அதோட போல்ட். அப்போதான் ரெண்டுத்தையும் சேர்ந்து கட்டினா அதை கரெக்டாக நிற்கும். ஒரு கப்பு இருக்குல்ல, கப்பு, அந்த கப்புக்கு அதோட ஏற்ற துணைத்தமாக கீழே இருக்க சோசர் பிளேட். என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? அப்போ ஒரு பேனாக்கு இன்னொரு ஏற்ற துணை இனத்தமா அதோட மூடி. என் வார்த்தை விளங்குதா? இது ரெண்டும் இருந்தால் தான் அது கம்ப்ளீட்டான ஒரு பேன், ரெண்டும் இருந்தால் தான் கம்ப்ளீட்டான ஒரு சோசர் கப், ரெண்டும் இருந்தால் தான் ஒரு கம்ப்ளீட்டான போல்ட். அதை வைத்து காரியம் செய்ய முடியும். நம்ம என்ன நடிச்சுக்கிறோம்னா ஈக்குவலாக ஈக்குவலுக்கு ஈக்குவல் இல்லை இல்லை. தேவனுக்கு தெரியும் ஒரு ஆணுக்கு ஏற்ற துணை பெண் அது வேறையாக தான் இருக்கும். அவர் அழகாக ஒரு காரியங்களை சேர்த்து சொல்லியிருந்தாரு. ஆதாமுடைய படைப்பு மண்ணு இதெல்லாம், ஏவாள் அதனால டோட்டலாக வேற, எலும்பு மட்டும், குளோனிங். என் வார்த்தை விளக்குதா? அப்போ இவளுடைய படைப்பு வேற, இவளுடைய படைப்பு வேறு தான். ஆதாம்குள்ளே எடுக்கப்பட்டாலும் அந்த உருவாக்கப்படுற ப்ராசஸ் எல்லாம் வேற. ஆதாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர், ஏவாள் எலும்பிலிருந்து உண்டாக்கப்பட்டவர். விளங்குதா உங்களுக்கு? அதாவது எலும்பின் எலும்பு மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறார். அப்போ குளோனிங் நடந்துருச்சு. நான் சொன்ன உலகத்தோட முதல் குளோனிங் செய்தது யாரு? கர்த்தர். இவன் 2000 வருஷத்துக்கு அவர் இப்போ கண்டுபிடிச்சி குதிச்சுக்கிட்டு இருக்கான், கண்டுபிடிச்சிட்டான்ட்டு. பரலோகத்தை அவர் நகைத்தார் என்றால் எப்படி இருக்க வச்சு பாருங்க. அவன் கண்டுபிடிச்சா திரும்பி இப்படி பார்ப்பாரு, இவ்வளோ லேட்டாவாடா இருக்க நீ, அவுடேட்டட், எல்லாமே அவுடேட்டட். இங்கே கவனிங்க அன்பான பிள்ளைகளே. அப்போ நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, நம்ம லைஃப்பில் ஏற்ற துணை என்றதே நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி இல்லை. வாலிப பிள்ளைங்களுக்கு எப்பயுமே லவ் பண்ணும் போது அந்த பிள்ளைங்களோட ரூபத்தையோ இல்லை அதை பேசுகிற வார்த்தையோ கேட்டும் போதோ இல்லை அந்த பொண்ணு இவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுதோ கேட்டுட்டு இதுதான் என்னோட ஏற்ற துணை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லவ் புத்தோஸ் ஆக முடியாமல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கப்புறம் தாங்க உங்கள் லைஃப், நான் சொல்கிறேன், நிறைய வாலிபர்கள் தன்னோட வாழ்க்கையை இழந்து போயிட்டாங்க.
நான் ஏன் சொன்னேன்னா உங்கள் பெற்றோர்களை போய் கேளுங்கன்ட்டு. அவங்க 2 பேருமே பெஸ்ட் கப்பல் யாருமே கிடையாது. என் வார்த்தை விளங்குதா? உங்கள் தாய் தகப்பனை போலவும் இன்னைக்கு திருமணம் செய்திருக்க உங்களைப் போல யாரும் பெஸ்ட் கப்பல் கிடையாது. திருமணம் என்றால் கட்டாயம் சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பரிசுத்தவான குடும்பத்தை சண்டை போடாமல் இருக்காங்களா? ஒரு பரிசுத்தவான கொண்டு வந்து காட்டிடுங்க. சண்டே போடாமல் இருக்கணும்னா 2 பேர்த்தில் யார் ஒன்று ஊமையாக இருந்திருக்கணும், 2 பேர் ஊமையாக இருந்திருக்கணும், 2ல் ஏதாவது ஒன்று செவிடாக இருந்திருக்கணும். வாய்ப்பு இருக்குது. பேசினா கேட்காது பாருங்களேன். அப்போ கை சண்டை வந்தாலும் வந்துடும், செய்கை சண்டை. நம்ம நினச்சிக்க கூடாது சண்டை இல்லைன்னு. சண்டை இருக்கும். சண்டைக்கும் ஒரு ஐடல் தேவன் இணைத்து வைத்த அந்த தம்பதிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. சண்டை கட்டாயம் வந்து குடும்பத்தில் இருந்தே ஆகும். அதை எந்த குடும்பமும் தவிர்க்க முடியாது. என்ன கேட்டீங்கன்னா பைபிள் இருக்கிற பரிசுத்தவான் குடும்பத்தில் எல்லாத்தையும் கட்டாயம் சண்டை வந்திருக்கும். எழுதலாங்க, விளங்குது அவங்களுக்கு. ஏன்னா அந்த காரணம் போட்டு பொண்டாட்டி 4 சாத்தான் தான் சாத்துவாங்க. ஏப்ரஹாம் சாரால மிதித்தார், நீயும் மிதி வாங்கு. அவன் 4 மிதி மிதித்தார். அப்போ ஒரு நாளுக்கு கொட்டா 4 தடவை. ஏன்னா சூரியன் அஸ்தமிக்கும் போது மணி தரணும்ல. ஒருவேளை பொண்டாட்டி வந்து என்ன சொல்றீங்க, சாரா வந்து ஆபிரகாம் அடித்தார் என்றால், மங்கை விட்டு அடித்தார் என்றால், பொண்டாட்டியோட ஒரே ஆயுதம் வீட்டில் என்னது? மங்கு. எந்த வீட்லேயும் மங்கு இருக்காது. என்ன சொல்றீங்க? இல்லை, நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்ல. நம்ம ஆளுங்க ஏதாவது ஒரு குறிப்பு கொடுத்தா போதும், உடனே தியோலஜி ஆக்கிரும். அதை உடனே தியோலஜி ஆக்கி எடுத்து அது இதுதான் ஃபேக்டோ பைபிள் எழுதியிருக்கு பாரு. இது லா புத்தகம் மாரி. இது லா தானே, அதான் அவனா தூக்கிடுறாங்க. என்னதுன்னு எழுதியிருக்கு பாரு. நம்ம ஏதாவது ஒன்று சொல்லட்டுமா? பைபிள் இருக்கா? பைபிளில் 1 மணிக்கு சாப்பிடக்கூடாது போட்டிருக்கா? இல்லை 1 மணி தான் சாப்பிடணும் போட்டிருக்கா? இது நம்மளும் கொட்டிக்குது. சும்மா வீண் விதந்தாவாதியெல்லாம் இருக்க தான் செய்வாங்க. அப்போ நம்ம எண்ணத்தை கட்டி கொண்டு வருகிறோம். வாலிப பிள்ளைகளே, அவங்க லவ் கட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பணத்தை கட்டுறாங்க. என் வாழ்க்கையில் நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஒரு பெரிய ஜிடிஆரா, என்ன ஜிடிஆரா, ஜட்டி வாங்க காசு இருக்கா? ஜிடிஆர் ஆகி போயிட்டு இருக்கா? ஆமாம். இல்லை, நான் விளையாட்டு கேட்கல. ஏன்னா தாய் தந்தை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க எத்தனை பேத்துக்கு. ஆமாவா இல்லையா? பாசு ஜட்டி சொல்லிட்டார். அப்புறம் அது என்னன்னு சொல்லுவாங்க? தமிழ் ஜட்டி தானே. நான் தமிழ் ஸ்கூல் கிடையாது, ஞாபகத்துக்கு கொள்ளுங்க. தமிழை கற்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ உங்களோட அண்டை வேற யார் வாங்கி கொடுக்குறா? பெத்தவங்க வாங்கி தராங்க. ஆசை கட்டிக்கிட்டு இருக்கிறது என்னதுன்னு, நான் ஜிடிஆர் வாங்கணும். பெத்தவங்களோட சுமையை கொஞ்சம் இறக்கணும்னு ஆசை வருதா? வராது. ஏன் வரப்போகுது? எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, கடன் இருக்குது, கொஞ்சம் அடைப்போம். இந்த வண்டி வாகன கடன் இருக்குது, கொஞ்சம் தீர்ப்போம். எங்கள் அப்பாவோட பாரத்தை கொஞ்சம், எங்கள் அம்மாவோட பாரத்தை, என்னோட பெற்றோரோட பாரத்தை கொஞ்சம் நான் இறக்குறேன். இல்லை, ஏன் வரப்போகுது? நம்ம வேற ஒன்று இருதயத்தில் மனதில் கட்டி கொண்டே வருகிறோம். கவனிங்க, என்ன ஒரு கட்ட கல்யாணம் பண்ண புதிய இளம் தம்பதிகள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை கட்டுறதை பற்றி ரொம்ப தீவிரமாக யோசிப்பாங்க. ஏகப்பட்ட ஃபேமிலி மீட்டிங் நடக்கும். உட்காந்து வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்து, என் வீட்டில் என் வருங்காலத்தில் இந்த பிள்ளை ஒன்று வளர்ந்தே வந்திருக்கேன், கல்யாணம் வரைக்கும் செலவு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்துறீங்களா? பார்த்துறீங்களா இல்லையா? பிள்ளை பிறந்த பேர் 2-3 வயசாயிருக்கும், கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு இப்பயே உட்காந்து கணக்கை பார்ப்பாங்க. பிள்ளை ஒன்றாப்பில் இந்த ஸ்கூலுக்கு போய் ஆகணும், ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போய், அதுக்கப்புறம் டியூஷன் இவங்க போட்டாகணும், மாதம் ஃபீஸ் இவ்வளோ, இதுக்கு இது இவ்வளோ. ஐயோயோ, ஏங்க இந்த மாரி தேவையில்லாத பைத்தியக்கார காலத்தை தூக்கி தலையில் போட்டுட்டு போராடிட்டு இருக்கீங்க? நான் விளையாட்டு சொல்ல, தேவையில்லாத காரியம். நீங்கள் உங்கள் குடும்பத்தை தயவு செய்து முதல்ல கர்த்தருக்குள்ள கட்டுங்க. கர்த்தருடைய ஆலோசனையை கேளுங்க. உங்களுக்கு தேவையானது எதுவோ, உங்கள் வாழ்க்கைக்கு எது அவசியமோ அதை அவர் உங்களுக்கு ஆலோசனையாகி கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாத்தையும் கட்டுறீங்க, அதான் நிஜம். கர்த்தர் தவிர இந்த குடும்பத்தை எடுத்துக்கோமே, இந்த வாலிப காதலர்கள் அவர்களை எடுத்துக்கொள்வோமே, அதுக்கப்புறம் இந்த சின்ன பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுமே. இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் எதிர்காலத்தை கட்டி கொண்டிருக்கு. வாலிப பிள்ளைங்களும் எதிர்காலத்தை கட்டி கொண்டு இருக்காங்க. இளம் தம்பதியர்களும் எதிர்காலத்தை கட்டி கொண்டிருக்காங்கன்னா, உட்காந்து எல்லாத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணி கணக்கு போட்டு எழுதி எல்லாம் பார்ப்பாங்க. என்னைக்காவது உட்காந்து கர்த்தரோட வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நேரம் என் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுங்க. இல்லை உங்களோட ஊழியக்காரங்களோ யாருக்கிட்ட போய் சந்திச்சு, பாஸ்டர் அந்த வார்த்தையை கொஞ்சம் பைபிள் டீச் பண்ணுங்க, எனக்கு நான் கொஞ்சம் கற்றுக்கிறேன். ஏன் நம்ம அது நாடவே இல்லை தெரியுமா? நம்மளுக்கு அது தேவையில்லைன்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. நம்ம ஆத்துமாக்கு இது தேவையில்லைன்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். என்னை நம்புங்க, நான் சொல்கிறேன், இது உண்மையானே கடைசி காலமாக தான் இருக்கக்கூடும். ஏனென்றால் கத்திக்கிட்டே கிடக்கிறோம், ஆனால் ஜனங்க கேட்க தயாராக இல்லை. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்கன்னு கேட்குறாங்க. இதான் சொன்னேன், கால கொடுமை, கடைசி காலத்தில் இருக்கிறோம்.
ஏன்னா அன்னைக்கு சொல்றவங்க இருக்காங்களான்னு தேடின காலம் போய் இன்னைக்கு சொல்றவர்கள் இருந்த போதிலும் கேட்க யாரும் தயாராக இல்லை. ஏன்னா அவங்க இருதயமெல்லாம் ஊனமிட்டு போயிடுச்சு. அவங்க அந்த வார்த்தையை கேட்ட போதிலும் அவங்க செவி மீண்டும் அடைக்கப்படுது. எப்படி ஸ்தேவானை கொலை செய்யும் பொழுது காதை பொற்றி கொண்டு ஏகமாய் ஒரே மனமாய் ஓடினாங்க, காதை பொட்டி கொண்டு ஓடினாங்களாம் ஸ்தேவானை கொல்லும்படிக்கு. ஏன்னா ஸ்தேவான் சொன்ன சத்தியம் அங்கே காதில் போய் சேரல. அது வரைக்கும் சரித்திரத்தை பேசிட்டு வர வரைக்கும் ஒன்றும் செய்யவே இல்லை. அவன் இயேசுவோட சத்தியத்தை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னு ஜனங்க காதை மூடிட்டாங்க. மூடனவங்க பார்த்தீங்கன்னா ஸ்தேவானை கொலை செய்கிற வரைக்கும் யோசிச்சாங்க, கொலையும் செய்தார்கள். அதான் நிஜம். கவனிங்க. அப்போ பிள்ளைங்களுக்குள்ளால உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யாரை மையப்படுத்தி என்னத்தை கட்டிக்கிட்டு இருக்கீங்க? கணவன் மனைவி இருக்கீங்க என்றால் என்னைக்கு அது உட்காந்து கர்த்தரோட செய்தியை ஒன்றா உட்காந்து கேட்டிருக்கீங்களா? இல்லைனா நீங்கள் குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா உட்காந்து கர்த்தர் பற்றி பேசியிருக்கீங்களா? ஒன்றா உட்காந்து வேதத்தை வாசி இந்த பைபிளில் இருக்கிற காரியங்கள் என்னன்றது நீங்கள் கலந்து பேசியிருக்கீங்களா? இல்லை எனக்கு தெரியும் உனக்கு தெரியுன்ற ஈகோ உள்ளுக்கு பெருமையாக தலை தூக்கி நிற்குதா? எனக்கு தான் தெரியும், அவளுக்கு என்ன தெரியும்? இல்லை அவங்க அந்த ஆளுக்கு என்ன தெரியும், எனக்கு தான் கூட தெரியும் இப்படின்ற ஈகோ உள்ளுக்கு இருக்கா? இல்லை ரெண்டு பேத்துக்கும் ஒன்றுமே தெரியாதனால நம்ம ரெண்டு பேரும் அமைதியாக அப்படியே உட்காந்துருவனுக்காக உட்காந்து கிடக்குதா? நான் சில நேரத்தில் ரொம்ப கவலையாக இருக்கிற காரணம் தெரியுமா? சில நேரத்தில் நம்ம சபையிலே ரொம்ப கவலையாக இருக்கும். எனக்கு புதன்கிழமை பைபிள் கிளாஸ் நடக்கும். நம்ம சபையில் இருக்கிறவங்க சபையில் வந்து பைபிள் கிளாஸ் கற்றுக்க முடியலன்னா லைஃப்லையாவது வந்து பூந்துடலாம் தானே. லைஃப்பில் கூட பூந்து கற்றுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க. வாரம் ஒரு நான் சபைக்கு வந்துட்டேன்றது உங்கள் பழைய நம்பிக்கை முறையில் வாரத்துக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டேன்னு அர்த்தம். அதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பலனையும் அது சேர்க்காது. வாழ்க்கைக்கு தேவையான வேத சத்தியங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருக்காங்க. இது பிரசங்கம், இது வேத படிப்பு இல்லை. இந்த பிரசங்கம் உங்கள் வாழ்க்கைக்கு அவசியம். ஏன்னா ஆவியானவர் உங்களுக்கு பிரசங்கிக்கிறார். பிரசங்கி சொல்லுவதை அப்ப பிரசங்கி சொல்றதை நீங்க கேட்கணும். சபைக்கு சொல்றது கர்த்தர், காது உள்ளவன் கேட்கணும். அப்போ அவர் உங்களோட தான் பேசிக்கொண்டிருக்கிறார். பைபிள் கிளாஸில் ஒவ்வொரு புதன்கிழமை இதுக்கப்புறம் எல்லாம் உள்ளுக்கு வந்துடுங்க. நீங்கள் தூரமாக இருந்தாலும் பிரச்சனை தெரியும். சிலர் தூரமாக இருக்கீங்க, லைஃப்பில் வந்து பூருங்க. அந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க? தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா? துதிச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா? இல்லை நான் சாரி என்னால் கலந்துக்க முடியாது பாஸ்டர், நான் ஒரு புதிய ஆத்மா வீட்டுக்கு போய் சுவிசேஷத்தை பணியை செய்ய போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? உட்காந்து வெட்டியாக தான் இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தேவனுக்கு நேரம் கொடுக்க முடியாது, எல்லாமே வெட்டி தான். தேவனுக்கு நேரத்தை கொடுங்க, சத்தியத்தை கேளுங்க, குடும்பமாய் உட்காந்து கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கற்றுக்கலாம், நாளைக்கு ஓம் பிள்ளை வராது. அது பக்கம் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய வயசுன்னு வரும், அப்போ அது கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். அன்றைக்கி நீங்கள் தான் தடுமாற போகிறீங்க. இங்கே கவனிங்க அன்பான பிள்ளைகளே. அப்போ நம்ம எல்லாத்தையும் கட்டி கொண்டு தான் வரும். வயசானவங்க கோச்சிக்குவாங்க, ஐயோ நீங்கள் இள தம்பதியர்கள்லாம் சொன்னீங்க. மீட் தம்பதியர்கள் இருக்காங்களே, நடு தம்பதியர்கள், அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களுடைய எல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்துடும்ல, அந்த வளர்ந்த பிள்ளைங்க எப்படி கரை சேர்க்கறத பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் கரை சேர்த்ததுக்கு அப்புறம் 50 வயசு 60 வயசுல உக்காந்துட்டு கால் ஆட்டிட்டு அப்போ யோசிக்கும், கர்த்தரை தியானிப்போம். இவன் இது கூப்பிடுவோம் மற்றவங்கள, ஹேய் வந்து உட்காரு. பார்த்தீங்கன்னா இந்த வயசு வீட்டில் பழைய பாட்டிங்களாக இருக்கும், பழைய தாத்தாங்களாக இருப்பார். கூப்பிட்டு இந்த பைபிள் சொல்கிறத கேள்றா, தாத்தா சொல்கிறேன் கேள்றா, இந்த வசனத்தை கேள்றா, இதை பாடுறா படுறா, கொஞ்சம் பைபிள் எடுறா. அவன் என்ன தம்மா கேட்காம உங்கள் வயசுக்கு கொடுக்க முடியாது தான் அவன் அமைதியாக இருக்கான். யோ நீ எடுத்தியான்னு கேட்டுருவான். எல்லாம் கேட்டவே கேள்வி, நீ எடுத்தியா பைபிளை, நீ திறந்து படிச்சியா, நீ ஆட்டமாக ஆடி போட்டு இப்போ எடுனா அவன் கேட்கல. ஏன்னா மரியாதை வச்சிருக்கிறபடி தான் வாயை துறக்கலைங்க. முதல்ல நீங்கள் உதாரணமாய் நடந்து கொள்ளுங்க. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவங்களா இருக்கணும். ஏங்க தேவனுள்ள வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இது சத்தியம் உள்ளது, இதுதான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். எல்லாம் தெரியும். பரலோகத்துக்கு போகிற ஆசை உள்ளவன் இதை திறந்து படிப்பான். இப்போ பரவாயில்ல, நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் டக்கு என்ன பண்ணுறீங்க, லொக்கேஷன் இந்த பேருன்னு சொல்லி, இல்லைனா அங்கே இருக்கிறவங்க இடத்துல லொக்கேஷன் கேட்டு தட்டிட்டு கூட போயிடுறீங்க. ஆமாவா, வழி காட்டுது, அழகாக கொண்டு போயிடுறீங்க. இதான் சத்தியம், வழி, ஜீவனும், வே அண்ட் ட்ரூத். இதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வழியே இதுதான், சத்தியமும் தான். இதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். இதுதான் செய்ய, வேறு யாரும் செய்ய மாட்டா. நம்மளுக்கு நித்திய ஜீவன் மேலே ஆசை கிடையாது, அதுதான் நிஜம். சத்தியத்தை மேலே ஆகலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு காரியமே நம்ம லைஃப்பில் கிடையாது. அதனால தான் நம்ம அதை குறித்து எந்த காரியத்தையும் கேட்கவே மாட்டேன்றோம். பாருங்க, ஒவ்வொரு சபையிலையும் கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் தான் தேவ ஊழியர்கள் எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆவியில் ஸ்திரப்பட வேண்டியது இருக்கு. நீங்கள் கட்டுப்படணும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை எல்லாத்தையும் கர்த்தர் கட்டணும். இன்னைக்கு நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம், மனுஷ பலத்தில் கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வார்த்தை விளக்குதா? நம்ம சொந்த பலத்தில் கட்டிக்கிட்டு இருக்கோம்.
சொந்த பலம் நினைக்கும் போது அப்போ நினச்சிக்குவாங்க, அப்போ நான் செய்கிற வேலை சொந்த பலமா? இல்லை, அது நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கிற பொறுப்பு. ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, உங்கள் வருமானத்தை கொண்டு உங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டியது இருக்குது. இது பொறுப்பு. பொறுப்பு வேற. ஆனால் நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கும் போது உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கத்தர் கட்டணும். கட்டுறதுன்றது வேற. என் சுய பலத்தில் நான் செய்யறது வேற, கத்தர் என் லைஃப்பில் கட்டுறதுன்றது வேற. என் லைஃப்பை முதல்ல கத்தர் கரத்துக்குள்ளால இருக்குதா? எப்படி தெரியும் கத்தர் என் லைஃப்பில் இருக்காரா இல்லையான்ட்டு? நீ என்ன செஞ்ச போதிலும் ஒன்றுமே இல்லாமல் நீ ஜாலியாக இருக்கியா, கவலைப்படாத, கத்தர் உன் லைஃப்லேயே இல்லை.